ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உயர் பென்ஷன் திட்டத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்ற இறுதி அவகாசம் நீட்டிப்பு. இபிஎஃப்ஓ அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தகுதி வாய்ந்த ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உயர் பென்ஷன் பெறும் திட்டத்தை இபிஎஃப்ஓ கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கியது. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. மொத்தம் 17.49 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதிய விவரங்களை பதிவேற்றம் செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை அவகாசம் அளிக்கப்பட்டு பின்னர் பல கட்டமாக கடந்த மே 31 வரை நீட்டிக்கப்பட்டது. ஆனாலும் தற்போது 3.1 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளன. இபிஎஃப்ஓவால் ஆய்வு செய்யப்பட்டு கூடுதல் தகவல் கோரியது உட்பட மொத்தம் 4.66 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. இவற்றை நிறுவனங்கள் பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பாக அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக ஒன்றிய தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தகுதி வாய்ந்த ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உயர் பென்ஷன் பெறும் திட்டத்தை இபிஎஃப்ஓ கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கியது. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. மொத்தம் 17.49 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதிய விவரங்களை பதிவேற்றம் செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை அவகாசம் அளிக்கப்பட்டு பின்னர் பல கட்டமாக கடந்த மே 31 வரை நீட்டிக்கப்பட்டது. ஆனாலும் தற்போது 3.1 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளன. இபிஎஃப்ஓவால் ஆய்வு செய்யப்பட்டு கூடுதல் தகவல் கோரியது உட்பட மொத்தம் 4.66 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. இவற்றை நிறுவனங்கள் பதிவேற்றம் செய்ய இறுதி வாய்ப்பாக அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக ஒன்றிய தொழிலாளர் அமைச்சகம் அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.